கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வியாழக்கிழமை விசுவாவசு வருடம் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி 2026ஆம் வருடம் தை மாதம் 29ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் பிற்பகல் 2 மணி 40 நிமிஷம் வரை கேட்டை, அதன் பின்பு மூலம். திதி பிற்பகல் 1 மணி 20 நிமிடம் வரை தசமி, அதன் பின்பு ஏகாதசி. யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் நன்றாக உள்ளது. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 11 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, தனுசில் சந்திரன், மகரத்தில் சூரியன் செவ்வாய், கும்பத்தில் புதன் சுக்கிரன் சனி ராகு. இன்று பிற்பகல் 2 மணி 42 நிமிடம் வரையில் மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷம் இன்று பிற்பகல் 2 மணி 42 நிமிடம் வரையில் சந்திராஷ்டமம் உள்ளது. அதுவரையில் முக்கியமான வேலைகள் எதுவும் செய்ய வேண்டாம். வழக்கமான ரெகுலரான வேலைகளை மட்டும் செய்ய வேண்டும். சந்திராஷ்டமம் முடிந்த பிறகு, அதாவது பிற்பகல் 2 மணி 42 நிமிடங்களுக்கு பிறகு மேஷ ராசிக்கு நாள் முழுவதும் சிறப்பாக உள்ளது. அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படக்கூடும். எனவே மேஷராசிக்கு காலை பொழுதில் சந்திராஷ்டமாகவும் மதியம் 3 மணிக்கு பிறகு சிறப்பாகவும் உள்ளது. ரிஷப ராசிக்கு இன்று மதியம் 2 மணி 42 நிமிடம் வரையில் மிகவும் சிறப்பாக உள்ளது. முக்கியமான வேலைகள், பிரயாணங்கள், அலுவல்கள் எதுவாக இருந்தாலும் அதை இன்று பிற்பகல் 2 மணி 42 நிமிடங்களுக்குள் முடித்துவிட வேண்டும். அதன் பிறகு சந்திராஷ்டமம் வருவதால் இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். புதிய முயற்சிகள் எதுவும் தொடங்க வேண்டாம். மிதுன ராசிக்கு இந்த நாள் நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மிதுன ராசிக்கு அமைந்துள்ளது. கடக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய தினம் கடக ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். ஆசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும். எனினும் முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது சற்று நிதானமும் ஆரோக்கியத்தில் கவனமும் தேவை என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கடகராசிக்கு அமைந்துள்ளது. சிம்ம ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. வேலை செய்யும் இடத்தில் ஒரு சில பேருக்கு பதவி உயர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது. கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். திடீர் பிரயாணங்கள் மூலம் நன்மை அதிகரிக்கும். எனினும் முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது சற்று நிதானம் தேவை என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக சிம்ம ராசிக்கு அமைந்துள்ளது. கன்னி ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய தினம் கன்னி ராசிக்காரர்களுக்கு பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனினும் செலவுகள் சற்று கூடுதலாகவே அமையும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கன்னிராசிக்கு அமைந்துள்ளது. துலாம் ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினம் துலாம் ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாக அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத துலாம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக துலாம் ராசிக்கு அமைந்துள்ளது. விருச்சிக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய கிரக அமைப்பு மிகவும் சிறப்பாக இருப்பதால் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படக்கூடும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக விருச்சிக ராசிக்கு அமைந்துள்ளது. தனுசு ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய கிரக அமைப்பு தனுசு ராசிக்கு மிகவும் சிறப்பாக இருப்பதால் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும்.
உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக தனுசு ராசிக்கு அமைந்துள்ளது. மகரம். மகர ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய கிரக அமைப்பு மகர ராசிக்கு மிகவும் சிறப்பாக இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அற்புதமாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனினும் செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மகர ராசிக்கு அமைந்துள்ளது. கும்பம். கும்ப ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலம் இது. வேலை செய்யும் இடத்தில் ஒரு சில பேருக்கு பதவி உயர்வு ஏற்படும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும். எனினும் செலவுகள் சற்று கூடுதலாகவே இருக்கும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கும்பராசிக்கு அமைந்துள்ளது. மீனம். மீன ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய தினம் மீனராசிக்காரர்களுக்கு பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக இருக்கும். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி அற்புதமாக அமையும். திடீர் பிரயாணங்கள் மூலம் நன்மை அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை கூடும். எனினும் எடுக்கும் முக்கிய முடிவுகளில் சற்று நிதானமும் செலவுகளில் கட்டுப்பாடும் தேவை என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மீனராசிக்கு அமைந்துள்ளது. மீண்டும் நாளை காலை கிரேவின் ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.